வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில அமைதியாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். அது வெளியிலிருந்து பறக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியாமலே இருக்கும். நீங்க அனுபவிக்கக்கூடிய பெரும்பாலான கஷ்டங்களுக்கு வெளியில் உள்ள காரணங்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அதிகமான ஒரு யோசனை. அதுதான் முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அந்த காரணங்களால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தடைகள், தடங்கல்கள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் அதிகமா யோசிப்பது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். இது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஆமாவா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கே தெரியும். நீங்க அதிகமா யோசித்துக் கொண்டே இருக்கும். அதிகமா யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. சண்டை போடக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கணும். அப்படி நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். ஆனா, நீங்க அதிகமா யோசிப்பது உங்களுக்கு தெரிந்திருந்தாலும், அத உங்களால நிறுத்த முடியாம இருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன? எதற்காண்டி நீங்க அதிகமா யோசிக்கிறீங்க? அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணும். யோசித்து அதை எப்படி நம்ம நிறுத்தணும்? அப்படின்னு அதுக்கடுத்த ஒரு முடிவை நீங்க எடுக்கணும். ஆனால் எதையுமே செய்யாம, நான் அப்படித்தான் அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டு போகக்கூடாது. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு நேரத்துல அது நல்லாருக்கும். ஆனா பிற்காலங்கள்ல அது பெரிய ஒரு பிரச்சனைய உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும். ஒரு சிறிய விஷயத்தையும் பெரியதாக மாற்றி, அதை மீண்டும் மீண்டும் நினைப்பீங்க. இது உங்களுடைய மனசையே சோர்வடைய செய்யும். இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஒரு மன அழுத்தம் உருவாகி இருக்கும். நீங்க இதுவரை எல்லாருக்கும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கிடைத்தது என்ன? நீங்க யாருக்காக வாழ்ந்தீங்க? எதற்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? எதற்காக உழைக்கீங்க? அப்படிங்கிறது தெரியாமலே நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. நீங்க உங்களுடைய குடும்பம், நண்பர்கள், உறவுகள் எல்லோருக்கும் நிலையான ஒரு உண்மையை நீங்க கொடுத்திருப்பீங்க. யாரும் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டு இருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைத்தது நன்மைகள் கிடையாது. வெறும் கெடுதல்கள் மட்டும்தான். பல நேரங்கள்ல நீங்க அமைதியான மற்றும் கவனிக்காத நிலைகள்ல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும், தேவையில்லாத வாக்குவாதங்கள்லயும் உங்களுக்கு நிச்சயமாக ஈடுபட்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உழைத்தாலும் யாரும் உங்கள பாராட்டாத நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பெரிய ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். நீங்க செய்த உழைப்பு, எடுத்த முயற்சி இதெல்லாம் ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கும். எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. யாருக்கெல்லாமோ எவ்வளவோ உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் மதிக்காம இந்த ஒரு நேரத்துல நீங்க எதுவும் இல்லாம ஒரு உதவின்னு கேட்டு போகும்போது யாரும் உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாங்க. நீங்க செய்த உதவிகள் செய்தீர்கள் அல்லவா? அவர்கள் அனைவருமே நல்லவங்க கிடையாது. நல்லவங்கன்னா உங்கள தேவைக்காக பயன்படுத்திய நபர்கள். அதனால நீங்க இப்ப போய் நிற்கும் பொழுது ஒரு ஆள் கூட உங்களுக்கான வந்து நிற்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நீங்க சம்பாதித்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லது செஞ்சீங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு ஏன் கிடைக்கல? உங்களுடைய நல்ல மனது. அதனால தான் அந்த பலனானது கிடைக்கல. உங்களுடைய நேர்மையான செயல்கள். இவையெல்லாம் சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது சரியான நேரத்தில் தான் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போதைக்கு அது தாமதமாக மட்டுமே இருக்கும். தாமதமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியது. நீங்க மனது ஓய்வு இல்லாம வேலை பார்ப்பீங்க. உங்களுடைய உடம்பு ஓய்வெடுத்தாலும் உங்களுடைய மனமானது ஓய்வெடுக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணா நம்முடைய வாழ்க்கை இன்னும் நல்லா மாறும் என்று உங்களை நீங்களே நினைத்து சோர்வடைய செய்தால் மட்டுமே உண்டு. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதானது ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க அதிகமா யோசிப்பீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? முடிவெடுக்க முடியாத ஒரு நிலையில நீங்க சிக்கி தவிப்பீங்க. தவறான புரிதல்கள், பேசக்கூடிய புரிதல்கள் கூட உங்களுக்கு தவறானதாக மாற்றப்படும். மன அமைதி கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். தூக்கமின்மையும் உங்களுக்கு இல்லாம போயிடும். இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தினசரி உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டே இருக்கும். பாதித்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு எண்ணம். நீங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்க முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையும் நீங்க சந்தோஷமா வச்சிருக்க முடியும். அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளானது நடக்கணும். ஆனா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண உங்களால முடியாது. முடிந்த நபர்களையாவது நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இப்படி கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களால வர முடியும். அதிகமா நீங்க எதிர்பார்க்க கூடாது. அதிகமா நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெடுதல்கள் மட்டும்தான் கிடைக்கும். இத்தனை நாள் நீங்க எதுக்கு டென்ஷன் ஆனீங்க? உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்து, உங்களுடைய உறவுகளை நினைத்து, உங்களுடைய பண நெருக்கடியை நினைத்து, இந்த 3ம் தான் உங்கள அதிகமா சிந்திக்க வச்சிருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாம, உங்கள பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கும், ஒரு டென்ஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதனால நிறைய யோசனைகள் உங்களுடைய உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்று.
இப்படிப்பட்ட யோசனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவது 3 காரணம். உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய உறவினர்கள், அடுத்து உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி. இதனால மட்டுமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். நீங்க ஸ்ட்ரகுலான முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய உறவுகள்ல நிலைத்தன்மை இல்லாம இருப்பது, பணம் உங்களுக்கு நிலைக்காம இருப்பது, வேலையும் உங்களுக்கு திருப்தி இல்லாம இருப்பது, மன அழுத்தங்கள் கிடைப்பது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகளாக இருந்திருக்கும். இது வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாம இதுவரைக்கும் நீங்கள் முழித்து கொண்டுதான் இருப்பீர்கள். ஆனா வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதற்கு முன்பு நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய அந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய காலம் டென்ஷன்ல உங்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அந்த ஒரு காலமானது முடிந்துவிடும். ரிலாக்ஸேஷன் காலமானது உங்களுக்கு ஆரம்பமாகி நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். இது ஒரு மெதுவான ஒரு மாற்றம், ஆனால் ஒரு உறுதியான மாற்றமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல் முடிந்து நிம்மதியானது எப்படி தெரியுமா கிடைக்கும்? நீங்கள் தேவையில்லாத யோசனைகளை விட்டுவிட ஆரம்பிப்பீங்க. எதற்கு நம்ம தேவையில்லாத யோசனைகளை போட்டுக்கொண்டு சின்ன விஷயங்களை கூட பெருசாக்கி கொண்டு அப்படின்னு உங்களுடைய மனத்திற்குள்ளேயே சில விஷயங்கள் தோன்றும். அதனால நீங்கள் தேவையில்லாம யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய மனமும் மெதுவாக ஆமாயிரும். எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களால தீர்க்க முடியும். இனி வரக்கூடிய உங்களுடைய உழைப்பு வீண் போகாமல் இருக்கும். நீங்க செய்த வேலைகள் கூட இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைகளும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறும். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு இனிமேல் நீங்கள் எப்படி முன்னேறுவீங்க தெரியுமா? நீங்க எக்ஸ்பீரியன்ஸனை பயன்படுத்தி ஸ்மார்ட்டா முடிவெடுப்பீங்க. இது உங்களுடைய பாதையை தெளிவாக காட்டும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு சரியான பாதையானது கிடைத்து இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றி வேறு ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். நீங்க கிளாரிட்டியை அடைந்து விடுவீர்கள். ஒரு தெளிவான முடிவை அடைந்து எதை எடுத்தால் நன்மைகள் நடக்கும் என்று அதை பற்றி நீங்கள் ஒரு முறைக்கு 10 முறைகள் யோசிங்க. அது உங்களுக்கு வெற்றியைத்தான் தேடி கொடுக்கும். எது முக்கியம் எது முக்கியம் கிடையாது என்பதை புரிந்து நடப்பீங்க. முக்கியமான மாற்றங்கள் என்ன தெரியுமா? நீங்க அதிகமா யோசிப்பதை குறைக்கணும். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா இருக்க வேண்டிய ஒரு அவசியங்கிறது கிடையாது என்பதை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் இழந்தது அதிகமா இருக்கும், ஆனால் வரப்போகின்ற சந்தோஷங்கள் அதை விடவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலம் உங்களுக்கு எமோஷனலை எப்படி பேலன்ஸை பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். புதிய தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய சிந்தனைகள் கூட உங்களுக்கு வர தொடங்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையே நிச்சயமாக மாறி நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இதுவரைக்கும் உங்களுக்கு வராத எண்ணங்கள் எல்லாம் இனிமேல் வர ஆரம்பிக்கும். இனிமேல் எது செய்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். இன்னும் எண்ணி 30 நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? எந்த அளவுக்கு நிலையானதாக வரும் தெரியுமா? மன அமைதி, அதனுடன் உறவுகளில் மேம்பாடு, அதுக்கப்புறம் பணவரவு. இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு நிலையான வாழ்க்கையை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த ஒரு வாழ்க்கையின் மூலம் உங்களுடைய நிலைமை இதுக்கப்புறம் நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும். இடத்திற்கு சென்று இன்னும் உங்களால் நம்ப முடியாத அளவுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். அமைதியும் வெற்றியும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தங்கமான ஒரு பகுதி ஆரம்பமாகும். அந்த ஒரு பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு பலன்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொறுமையுடன் முடிவெடுத்தால் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு சிறிய அட்வைஸ் மட்டும், அதிகமாக யோசிப்பதை குறைத்துக்கோங்க. அது உங்களுடைய எனர்ஜியை வீணாக்கும். அடுத்து நீங்க எந்தாவது ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கணும்னா கூட உங்களுக்கு அந்த முடிவுகளை எடுக்க முடியாது. நீங்க முன்னாடி என்ன யோசித்து கொண்டிருந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். ஒரு சரியான முடிவு உங்களால் எடுக்காம போயிடும். இனிமேல் நீங்க முடிந்த அளவுக்கு யோசனையை குறைத்துக் கொள்ளுங்கள். யோசனைகள் அதை எதை யோசிக்க வேண்டும் என்பதை நினைத்து யோசித்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. முக்கியமா ஒண்ணே ஒன்று, உங்களை நீங்களே மதிக்கணும். மற்றவங்க உங்களை நீங்க மதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களை முதல்ல நீங்க மதிங்க. உங்களை மதிச்சு நீங்க எல்லாமே பண்ணுங்க. நீங்க நினைத்தபடி நீங்க இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து விட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க நம்மளை மதிக்காங்களா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். உங்களை நீங்க மதிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? இந்த உலகம் தானாகவே உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. எல்லாரையும் சந்தோஷமா வைக்கிற நீங்க முயற்சி செய்றீங்க. அதுல தவறே கிடையாது. ஆனா உங்களையும் அதுல சேர்த்துக்கோங்க.
நீங்களும் அதில் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுங்க. அது தவறு கிடையாது. அப்படி பண்ணும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.